தமிழகத்தின் ஆன்மீக இதயம் மதுரை. அந்த நகரின் உயிர், உலகம் வியக்கும் தெய்வார்புதம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இன்று நாம் பார்க்கப் போகிறது மதுரையை அரசாளும் மீனாட்சி அம்மன் வரலாறு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை ஆண்டு வந்தார் மலையத்வச பாண்டியன். அவரது மனைவி காஞ்சனமாலை. இருவருக்கும் இருந்த ஒரே துயரம், மகப்பேறு இல்லை. அரசும் இருந்தது, செல்வமும் இருந்தது, ஆனால் வாரிசு இல்லை. இருவரும் இறைவனை நாடினர், யாகங்கள் செய்தனர், தவம் இருந்தனர். இறுதியில் பிரம்மன் உபதேசித்தபடி புத்திரகாமேட்டி யாகம் செய்தனர். அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவர்கள் முன் தோன்றியது ஒரு பெண் குழந்தை. ஆனால் சாதாரண குழந்தை அல்ல, 3 தனங்களுடன் பிறந்தாள். அந்த குழந்தையை பார்த்த அரசன் மகிழ்ந்தான். ஆனால் அதன் உருவத்தை பார்த்து மனதில் ஒரு குழப்பம். அந்த நேரத்தில் சிவபெருமான் அசரீரியாக கூறினார், மன்னா, கவலைப்படாதே, இந்த குழந்தை தெய்வ அவதாரம். இவளுக்கு தடாதகை என்று பெயர் வையுங்கள். அவள் தன் கணவனை காணும்போது 3வது தனம் மறைந்துவிடும். அரசன் மன அமைதி பெற்றான். தடாதகை நாளுக்கு நாள் வளர்ந்தாள். அவள் சாதாரண பெண் அல்ல, கல்வியில் சிறந்தாள், போரில் வல்லவள், அறிவில் தலை சிறந்தாள். வீரமும் தைரியமும் கலந்த ஒரு பெண் அரசி. காலப்போக்கில் தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியாக ஆனாள். அவள் ஆட்சி செய்த காலத்தில் மதுரை செழித்தது, மக்கள் வளம் பெற்றனர், நாடு பொன்னாடாக மாறியது. ஆனால் அவளின் இலக்கு அதைவிட பெரியது, உலகையே வெல்ல வேண்டும். அவள் படையெடுத்து சென்றாள், பல மன்னர்களை வென்றாள். இறுதியாக கைலாயம் நோக்கி பயணம். அங்கே சிவபெருமானின் படைகள், நந்தி, பூதகணங்கள் அனைவரும் அவளை எதிர்த்தனர். ஆனால் தடாதகைக்கு முன் யாரும் நிலைக்கவில்லை. அந்த நேரத்தில் சிவபெருமான் நேரில் தோன்றினார். அவரை பார்த்த அந்த ஒரு நொடி தடாதகை மாறினாள். அவளின் 3வது தனம் மறைந்தது. பெண்ணுக்கே உரிய அச்சம், நாணம், மடம் தோன்றியது. அவள் உணர்ந்தாள், இவர்தான் என் கணவன். சிவபெருமான் கூறினார், நீ மதுரைக்கு செல், 8ஆம் நாள் நான் வந்து உன்னை மணம் புரிவேன். மதுரை முழுவதும் திருவிழா, வீதிகள் அலங்காரம், மாளிகைகள் ஒளி, தேவர்கள் முனிவர்கள் வருகை. அந்த மகத்தான நாள் பங்குனி உத்திரம். அன்று சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் வடிவில் வந்து மீனாட்சியை மணந்தார். இது சாதாரண திருமணம் அல்ல, இது சிவசக்தி சேர்க்கை. அந்த நாளிலிருந்து மதுரை தெய்வ நகரமாக மாறியது. பின்னர் முருகனின் அவதாரமாக உக்ரகுமார பாண்டியன் பிறந்தார். அவருக்கு முடிசூட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெய்வ வடிவில் அருள் பாலிக்கத் தொடங்கினர். இன்று நாம் காணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1600 ஆண்டுகள் பழமையானது. 17 ஏக்கர் பரப்பளவு, 14 பிரம்மாண்ட கோபுரங்கள். இந்த கோவிலின் சிறப்பு என்ன தெரியுமா? முதலில் அம்மனை வணங்க வேண்டும், பிறகு சிவனை வணங்க வேண்டும். மீனாட்சி அம்மன் மீன் போன்ற கண்கள் கொண்டவள், பார்வையாலே அருள் தருபவள். மீன் எப்படி தன் குஞ்சுகளை பார்வையால் காக்கிறதோ அப்படியே அம்மன் உலக மக்களை காக்கிறாள். பெண்களின் தெய்வமாக மீனாட்சி அம்மன் போற்றப்படுகிறார். திருமணம், குடும்ப நலம், தைரியம், செல்வம் எல்லாம் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். ஒரு வீட்டில் பெண்கள் வலிமையாக இருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி நடக்குது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் அருள் அளவிட முடியாதது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்களை தொடர்ந்து ஆதரிக்கவும்.